ஹலோ கைஸ், வெல்கம் டு அவர் சேனல் டெக் தமிழ் ஆட்டோமேஷன். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்கலாம்னா ரீசெட் ஃபங்க்ஷன்ஸ் பற்றி பார்க்கலாம். நம்ம ஆல்ரெடி நம்மளோட பிளேலிஸ்ட்டில் ரீசெட் ஃபங்க்ஷன்ஸ் பற்றி சொல்லியிருப்போம். ரீசெட் மீன்ஸ் ஆர்எஸ்டி அப்படிங்கிற இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எப்படி யூஸ் பண்ணுறது, எந்த மாதிரி டைமில் நம்ம யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி வீடியோ பண்ணியிருந்தோம். ஸோ அந்த ரீசெட் இல்லாமல் அதர் தென் தட் என்னென்ன ரீசெட் இருக்குது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் இந்த வீடியோஸில். ஸோ இதில் என்ன பார்க்கலாம்னா பிட் வைஸ் ரீசெட் எப்படி பண்ணுறது, ஜோன் வைஸ் எப்படி ரீசெட் பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி பார்க்கலாம். ஸோ இதுக்கு வந்து நம்ம 2 இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ ஜோன் ரீசெட்டுங்கிறத வந்து ZRST அப்படிங்கிற இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் யூஸ் பண்ணுவோம். ஸோ பிட் வைஸ் ரீசெட் பண்ணுறதுக்கு வந்து BKRST அப்படிங்கிற ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஓகேங்களா, ஒரு எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் ஒரு டேட்டா ரெஜிஸ்டர்ஸில் ஒரு வேல்யூஸ் வந்து நீங்கள் ஸ்டோர் பண்ணியிருக்கீங்க, லிஸ்ட் ஆஃப் ரெஜிஸ்டர்ஸ்க்கு வந்து நீங்கள் யூஸ் பண்ணியிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். எக்ஸாம்பிளுக்கு உங்களுக்கு D0லேருந்து D1 D2 அப்படின்ட்டு கண்டினியூஸாக ஒரு 100 ரெஜிஸ்டர்ஸுக்கு D0லேருந்து D99 வரைக்கும் உங்களுக்கு 100 ரெஜிஸ்டர்ஸ் இருக்குது இல்லைங்களா. ஸோ இந்த எல்லா ரெஜிஸ்டர்ஸ்லையுமே ஒரு வேல்யூ வந்து உங்களுக்கு இருக்குது. ஸோ இது எல்லாமே சிங்கிள் ட்ரிகரில் உங்களால் எப்படி ரீசெட் பண்ணுறது, ஒவ்வொரு அட்ரஸ்க்கும் நீங்கள் வந்து ரீசெட் ஃபங்க்ஷன்ஸ் வந்து யூஸ் பண்ணணுன்ட்டு அவசியம் இல்லை. ஓகேங்களா, ஸோ நீங்கள் இதை வந்து ஒன்ஸ் வந்து நீங்கள் fmove ஃபங்க்ஷன்ஸ் யூஸ் பண்ணி நீங்கள் 0 பண்ணலாம் எல்லா ரெஜிஸ்டர்ஸ்க்கும். அப்படி இல்லை அப்படின்னா இந்த ஜோன் ரீசெட் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இருக்குது. ஸோ இதை யூஸ் பண்ணி நீங்கள் ரீசெட் பண்ண முடியும். ஓகேங்களா, ஸோ அதை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்கலாம். ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம்னா அந்த ட்ரிகர் பண்ணுறதுக்காக M0ங்கிற ஒரு இன்புட் எடுத்துக்கலாம். ஓகேங்களா, M0வை ஒரு இன்புட்டாக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதை யூஸ் பண்ணி இன்ஸ்ட்ரக்ஷனை நம்ம போட்டலாம் ZRST. ஓகேங்களா, ஸோ இதை யூஸ் பண்ணிவிட்டு ஒரு ஸ்பேஸ் விட்டுட்டு உங்களுக்கு சோர்ஸ் அட்ரஸ், அதாவது உங்களுக்கு ஸ்டார்டிங் அட்ரஸ் இருக்குது இல்லைங்களா, எந்த அட்ரஸ்லேருந்து எந்த அட்ரஸ் வரைக்கும் நீங்கள் ரீசெட் பண்ணணுன்ட்டு இருக்குது இல்லைங்களா, அந்த ஸ்டார்டிங் அட்ரஸை கொடுத்துக்கோங்க. நான் இப்போ எக்ஸாம்பிளுக்கு D0 வந்து கொடுத்துக்கிறேன். ஓகேங்களா, D0 ஸ்டார்டிங் அட்ரஸை நான் எடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து எண்டிங் அட்ரஸ் வந்து D99 எடுத்துக்கிறேன், இல்லைன்னா D100ன்னு கூட வச்சுக்கிறேன். ஓகேங்களா, ஸோ D0லேருந்து D100 வரைக்கும் டோட்டலாக இன்பிட்வீனில் இருக்க எல்லா வேல்யூஸுமே நான் 0 பண்ண போகிறேன். ஓகேங்களா, அவ்வளோதான். இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்து இவ்வளோ தான், ஸ்டார்டிங் அட்ரஸ் டு எண்டிங் அட்ரஸ். இன்பிட்வீனில் எந்த அட்ரஸ் இருந்தாலுமே எல்லா அட்ரஸுமே உங்களுக்கு ரீசெட் ஆயிரும். ஓகேங்களா, ஸோ உங்களுக்கு வந்து நடுவில் இப்போ வேறு ஒரு ஃபங்க்ஷனுக்காக நான் ஒரு அட்ரஸ் யூஸ் பண்ணியிருக்கேன், அதை தவிர்த்து நான் மற்ற எல்லாம் ரீசெட் பண்ணணும் அப்படின்ட்டுலாம் நம்ம இதில் பண்ண முடியாது. இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் ZRST அப்படிங்கிற இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் யூஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு D0லேருந்து D100 வரைக்கும் இன்பிட்வீனில் இருக்க எல்லா ரெஜிஸ்டர்ஸுமே ரீசெட் ஆயிரும். ஓகேங்களா, ஸோ இப்போ இதை வந்து கம்பைல் பண்ணிவிட்டு ரீபில்ட் பண்ணிவிட்டு நம்ம சிமுலேஷனில் செக் பண்ணி பார்க்கலாம். ஓகே, சிமுலேஷனுக்கு முன்னாடி போயிடுச்சு. நமக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து வாட்ச் விண்டோவில் இந்த அட்ரஸஸ்க்கெலாம் நம்ம ஒரு வேல்யூஸ் ரேண்டமாக கொடுத்துக்கலாம். எக்ஸாம்பிளுக்கு இப்போ நான் D0 எடுக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து ஒரு D10, D20, D30, D40, D80, D90, D90, D100. ஓகேங்களா, ஸோ நெக்ஸ்ட் வந்து D101 எடுத்துக்கிறேன் உங்களுக்கு எக்ஸாம்பிள் காட்டுறதுக்காக. ஓகே, இதில் எல்லாத்துலேயுமே நம்ம ரேண்டமாக ஒரு வேல்யூஸ் வந்து கொடுத்துக்கலாம். ஓகேங்களா, ஸோ நான் இப்போ எல்லாத்தையுமே எடுத்துட்டேன். ஸ்டார்ட் வாட்சிங் கொடுத்துட்றேன். ரேண்டமாக ஒரு வேல்யூஸ் வந்து நான் கொடுத்துக்கிறேன். ஓகேங்களா, D0வில் 5ங்கிற வேல்யூ, அடுத்தது வந்து அப்படியே ரேண்டமாக கொடுத்துக்கலாம் நம்ம. ஓகேங்களா, ஸோ இப்போ ரேண்டமாக எல்லா அட்ரஸ்க்கும் நம்ம ஒரு வேல்யூஸ் வந்து கொடுத்தாச்சு. கடைசியாக நம்ம D101 எடுத்திருக்கோம். அது எதுக்காகன்ட்டு நான் சொல்லிடுறேன். ஏன்னா இப்போ வந்து இந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை வந்து நம்ம எக்ஸிக்யூட் பண்ணிட்டோம்னா D0லேருந்து D100 வரைக்கும் தான் நமக்கு ரீசெட் ஆகும். D101 அதுக்கப்புறம் இருக்க அட்ரஸ்லாம் நமக்கு ரீசெட் ஆகாது. ஓகேங்களா, ஸோ அதை காட்டுறதுக்காக D101 வந்து நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா, ஸோ இப்போ இதை வந்து M0 ஆன் பண்ணலாம், இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து எக்ஸிக்யூட் பண்ணலாம். ஓகேங்களா, ஸோ ஆன் பண்ண உடனே உங்களுக்கு எல்லாமே ரீசெட் ஆகிடுச்சு. ஓகேங்களா, இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் நம்ம வேல்யூஸ் ரேண்டமாக கொடுத்த வேல்யூஸ் எல்லாமே உங்களுக்கு D0லேருந்து D100 வரைக்கும் எல்லாமே உங்களுக்கு ரீசெட் ஆகிடுச்சு. D101 வந்து ரிமைன்ஸ் நம்ம என்ன வேல்யூ கொடுத்தோமோ அந்த வேல்யூலேயே ரிமைனிங் அப்படியே இருக்கும். ஓகேங்களா, ஸோ அதுதான் இந்த ஃபங்க்ஷன் வந்து இப்படி தான் நடக்கும். அதாவது ZRST அப்படிங்கிற இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இருக்கு இல்லைங்களா, ஜோன் ரீசெட்னு சொல்லுவோம். ஸோ இந்த ஃபங்க்ஷன்ஸ் வந்து இப்படி தான் நமக்கு யூஸ் பண்ணணும். ஓகேங்களா, ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓகே, அதுக்கு முன்னாடி நான் இந்த இதை எல்லாத்தையுமே கிளியர் பண்ணிடுறேன்.
வாட்ச் விண்டோ வந்து க்ளோஸ் பண்ணிடலாம். ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் வந்து அப்படியே ரைட் மோடுக்கு மாற்றிட்டு பிகேஆர்எஸ்டி அப்படின்ட்டு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் நான் சொல்லியிருந்தேன் இல்லைங்களா. ஸோ அதை வந்து என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்ட்டு நம்ம பார்க்கலாம். அதுக்கு ஒரு இன்புட்டாக M1 அப்படிங்கிற இன்புட் வந்து நான் யூஸ் பண்ணிக்கிறேன் பிட்டு. ஓகேங்களா. ஸோ பிகேஆர்எஸ்டி. ஓகேங்களா. இங்கே உங்களுக்கு கொடுத்துருக்காங்க பேட்ச் ரீசெட்டிங் பிட் டிவைசஸ் அப்படின்னு நமக்கு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. ஸோ இது வந்து நம்ம வேல்யூஸ் அதாவது அட்ரஸ் எதுவும் கொடுக்காம நான் ஓகே பண்ணியிருக்கேன். அதனால் கொஷின் மார்க் வருது. ஓகேங்களா. ஸோ இதுக்கு வந்து அட்ரஸ் கொடுக்கணும். இதோட மேனுவல்ஸ் வந்து ஃபஸ்ட்டு நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். இதுக்கு என்ன டெஃபினேஷன் கொடுத்துருக்காங்க அப்படின்ட்டு. ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா பிகேஆர்எஸ்டி பேட்ச் ரீசெட்டிங் பிட் டிவைசஸ். ஓகேங்களா. அதாவது பிட் டிவைசஸ் மட்டும்தான் நமக்கு ரீசெட் பண்ணும். டேட்டா ரெஜிஸ்டர்ஸ் வந்து ரீசெட் பண்ணாது. டேட்டா ரெஜிஸ்டர்ஸை ரீசெட் பண்ணலாம் உங்களுக்கு. எப்படின்னா அதையும் பிட் வைஸாக தான் நம்ம ரீசெட் பண்ண முடியும். எப்படின்னா உங்களுக்கு ஒரு டேட்டா ஒரு ரெஜிஸ்டரில் 16 பிட்ஸ் இருக்கும். ஓகேங்களா. ஸோ நீங்கள் ஒரு ரெஜிஸ்டர் நீங்கள் 0 பண்ணணும் அப்படின்னா நீங்கள் டோட்டலாக 16 நம்பர்ஸ்க்கு வந்து அதை ரீசெட் பண்ணணும். ஓகேங்களா. ஸோ அதை தான் நம்ம இப்போ பார்க்குறோம். எப்படி பண்ணலாம்னா இந்த ஃபஸ்ட்டு கொஷின் மார்க் இல்லைங்களா, ஃபஸ்ட்டு பொசிஷனில் வந்து நம்ம சோர்ஸ் அட்ரஸ் வந்து நம்ம எடுத்துக்கணும். ஓகேங்களா. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ D100 வரையும் யூஸ் பண்ணியிருந்தோங்களா. D101 நான் யூஸ் பண்ணிக்கிறேன். D101.0 அப்படின்னு நம்ம யூஸ் பண்ணணும். ஏன்னா நம்ம வந்து பிட்டை தான் நம்ம ரீசெட் பண்ண போகிறோம். டைரெக்டாக நீங்கள் அட்ரஸ் கொடுத்தீங்கன்னா எடுத்துக்காது. அதாவது இந்த டாட் இல்லாமல் வெறும் D101 அப்படின்னு கொடுத்தீங்கன்னா அது டேட்டா ரெஜிஸ்டராக நமக்கு கன்சிடர் ஆகிக்கும். பிட்டாக நமக்கு கன்சிடர் ஆகாது. ஓகேங்களா. இந்த பிகேஆர்எஸ்டி அப்படிங்கிற இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து நமக்கு பிட்டை மட்டும்தான் ரீசெட் பண்ணோம். ஸோ பிட்டு மட்டும்தான் இங்கே பாசிபிள். ஸோ இதில் வந்து நீங்கள் ஒய் யூஸ் பண்ணலாம், இல்லைனா எம் யூஸ் பண்ணலாம், இல்லைனா எல்பிட் யூஸ் பண்ணலாம். ஸோ இது எல்லாமே வந்து உங்களுக்கு பிட்டு தான். ஓகேங்களா. ஸோ டேட்டா ரெஜிஸ்டர்ஸ் கிடையாது. இந்த மாதிரி எம் பிட்டாக இருக்கட்டும், இல்லை அட்ரஸஸ் வந்து பார்த்தீங்கன்னா எல் அட்ரஸ், ஒய் இந்த மாதிரி பிட்ஸ் வந்து யூஸ் பண்ணலாம். எக்ஸ் மட்டும் நீங்கள் யூஸ் பண்ண முடியாது. ஓகேங்களா. ஸோ எக்ஸ் வந்து உங்களுக்கு ஃபிசிக்கல் இன்புட்டாக நம்ம எக்ஸ்டர்னலாக நம்ம இன்புட்டாக நம்ம யூஸ் பண்ணுறது. ஸோ அதை வந்து நம்ம யூஸ் பண்ண முடியாது. அப்பார்ட் ஃப்ரம் தட் நீங்கள் வந்து மற்றதெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். எல் பிட்டாக இருக்கட்டும், எம் பிட்டாக இருக்கட்டும். ஸோ இந்த மாதிரி பிட்ஸ் யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி டேட்டா ரெஜிஸ்டர்ஸில் இருக்க பிட்டை வந்து நம்ம யூஸ் பண்ணலாம் ஸ்பெசிஃபை பண்ணி. ஓகேங்களா. ஸோ 0th பிட்டா இல்லை ஃபர்ஸ்ட் பிட்டா செகண்ட் பிட்டா அப்படிங்கிற மாதிரி நம்ம ஒரு டேட்டா ரெஜிஸ்டர்ஸில் இருக்க பிட்டை வந்து மென்ஷன் பண்ணி நம்ம ரீசெட் பண்ணி யூஸ் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா. நெக்ஸ்ட் பொசிஷனில் என்ன கொடுக்கணும் அப்படின்னா லென்த் ஆஃப் த ரெஜிஸ்டர்ஸ். ஓகே, லென்த் ஆஃப் த பிட் வந்து நம்ம கொடுக்கணும். ஓகேங்களா. எவ்வளோ லென்த் வந்து அதாவது எத்தனை நம்பர் பிட் வந்து நம்ம ரீசெட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு 16 பிட்டு நான் வந்து இப்போ கொடுக்குறேன். ஓகேங்களா. K16 நான் கொடுக்குறேன். ஓகே கொடுத்துட்றேன். ஓகேங்களா. இப்போ வந்து ஓகே ஆகிடுச்சு. D101 நமக்கு ஆனில் இருக்குது. எதனாலனா நம்ம லாஸ்ட்டாக ஒரு எக்ஸாம்பிள் காட்டுறதுக்காக ஒன்று எடுத்துருந்தோம் இல்லைங்களா. இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் D101 வேல்யூ இருக்குது. ஸோ இதை வந்து இப்போதைக்கு ரீசெட் பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணிடலாம். ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் வந்து இப்போ இதை ரைட் பண்ணலாம். ரைட் பண்ணிவிட்டு இது எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்ட்டு நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ரைட் ஆகிடுச்சுங்களா. இப்போ உங்களுக்கு இந்த டிவைஸ் அதாவது டிவைஸ் பஃபர் மெமரி இருக்குது இல்லைங்களா, இந்த பேட்ச் மானிட்டர். ஸோ இதை ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு D101 அப்படின்னு நீங்கள் கொடுத்துவாங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு D101 டோட்டலாக எத்தனை பிட் இருக்குன்னா 0th பிட், அடுத்து நெக்ஸ்ட்டு 1லேருந்து எஃப் வரையும் இருக்குது. ஓகேங்களா. ஸோ 0 to F வந்து உங்களுக்கு 16 பிட்ஸ் இருக்குது. ஓகேங்களா. ஸோ இந்த ஒவ்வொரு பிட் வைஸ் நம்ம ரீசெட் பண்ண முடியும். ஓகேங்களா. ஸோ நான் இப்போ இங்கே என்ன கொடுத்துருக்கேன்னா 0th பிட், அதாவது இந்த D101 0th பிட்டை தான் நான் ஸ்டார்டிங் அட்ரஸாக கொடுத்துருக்கேன். ஸோ அதிலிருந்து 16 நம்பர்ஸ்க்கு வந்து நான் ரீசெட் பண்ணுறேன். ஓகேங்களா. ஸோ அதாவது இந்த D101 டோட்டலாக எல்லா 16 பிட்டும் நமக்கு ரீசெட் ஆகும். ஓகேங்களா. ஸோ இதுவே உங்களுக்கு வந்து டோட்டலாக ஒரு 4 ரெஜிஸ்டர்ஸ்க்கு 5 ரெஜிஸ்டர்ஸ்க்கு கொடுக்க போகிறீங்க அப்படின்னா 16 into எத்தனை நம்பர்ஸ் வந்து நீங்கள் எத்தனை ரெஜிஸ்டர்ஸ் வந்து நீங்கள் ரீசெட் பண்ணணுமோ அதால் மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. ஓகேங்களா. இப்போ 2 ரெஜிஸ்டர் அப்படின்னா 16 into 2 32 பிட் வந்து நீங்கள் ரீசெட் பண்ணணும் அப்படின்ட்டு நீங்கள் இங்கே K16க்கு பதிலாக வேல்யூஸ் வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. ஸோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் இங்கே வந்து ஆன் பண்ணுறேன். இதை வந்து இந்த ஸ்க்ரீன் இருக்கு இல்லைங்களா, இதை வந்து மினிமைஸ் பண்ணி நம்ம சைடில் வச்சுக்கலாம். ஓகேங்களா. ஒரு மானிட்டரிங்காக வச்சுக்கலாம். ஸோ இப்போ வந்து நான் D101 0th பிட்டு ஆன் பண்ணுறேன். ஓகேங்களா. இந்த ஆன் பண்ணிட்டேன்.
ஆன் பண்ணுறதுக்கு ஒன்றும் இல்லை, அந்த பிட்டில் நீங்கள் டபுள் டேப் பண்ணாலே போதும், ஆன் ஆகிக்கும் ஆட்டோமேட்டிக்காக. ஓகேங்களா? ஸோ இதுலேயும் நான் ரேண்டமாக ஒரு ஒரு ஏதோ ஒரு பிட்டை வந்து நான் ஆன் பண்ணி விடுறேன். ஓகேங்களா? ரேண்டமாக ஆன் பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ அடுத்த ரெஜிஸ்டரையும் நான் இப்போ ஆன் பண்ணுறேன் ரேண்டமாக. ஓகேங்களா? ஓகே, ஆன் பண்ணியாச்சு. இப்போ ரேண்டமாக நம்ம ஏதோ ஒரு பிட் வந்து நம்ம ஆன் பண்ணியிருக்கோம். D101ல் ஆன் ஆகிருக்கு. ஓகேங்களா? ஸோ இப்போ என்னென்னா, இந்த M1 ஆன் பண்ணும்போது நமக்கு அந்த D101ல் இருக்க ஆனில் இருக்க அட்ரஸஸ் எல்லாமே நமக்கு எல்லா பிட்டுமே நமக்கு ஆஃப் ஆயிரும். ஓகேங்களா? ஸோ அதை தான் நம்ம இப்போ பார்க்குறோம். ஓகே, ஆன் பண்ணிட்டேன். இந்த 101ல் இருந்த பிட் மட்டும், அதாவது ஆனில் இருந்த பிட் மட்டும் நமக்கு எல்லாமே ஆஃப் ஆயிடுச்சு. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் அட்ரஸுக்கு நமக்கு போகல. ஏன்னா இந்த 16 அட்ரஸ் தான் நம்ம லென்த் வந்து கொடுத்துருந்தோம், மென்ஷன் பண்ணியிருந்தோம். ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஆனில் இருக்கும்போது நீங்கள் திரும்ப இதை ஆன் பண்ணிங்கன்னா ஆன் ஆகாது. ஓகேங்களா? ஸோ நான் இப்போ ஆன் பண்ணி ட்ரை பண்ணுறேன், ஆன் ஆக மாட்டேது. ஏன்னா இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்து ஆன்லேயே இருக்குது. ஸோ அந்த ரீசெட்டிங் ஃபங்க்ஷன் எனபிள்லேயே இருக்குது. ஸோ அதனால் நமக்கு ஆன் பண்ண முடியாது. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி தான் இந்த 2 இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்து நம்ம இந்த மாதிரி தான் யூஸ் பண்ணோம். இந்த ஃபங்க்ஷன்ஸ்க்காக மட்டும் தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம வேறு ஒரு அப்டேட்டோடு வரலாம். தேங்க்யூ.